heartfelt pranams to Brahmashri Pitamagar Patridi sir. So, இன்னைக்கு டாபிக் வந்து சுவாதிஷ்டான சக்ரா ஆர் சேக்ரல் சக்ரா. நம்ம லாஸ்ட் வீக் வந்து பார்த்தது வந்து மூலாதார சக்ரா ஆர் ரூட் சக்ரா பத்தி பார்த்தோம். ஒரு ரீகேப் போயிடலாம். மூலாதார சக்ரா ரூட் சக்ரா அப்படிங்கிறது வந்து அது என்ன கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பிசிக்கல் வெல்பீயிங், ஸ்டெபிலிட்டி, நம்ம ஜாப், இன்கம், சர்வைவல், ஃபுட் இதெல்லாம் வந்து கண்ட்ரோல் பண்றது தான் அந்த மூலாதார சக்ரா ஒரு ரூட் சக்ரா. ஸோ அது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா சக்ரா இம்பேலன்ஸ் ஆனாதான் நமக்கு வந்து லைஃப்ல பிரச்சனை வர்றது, ஏதாவது ரிப்பீட்டட் இஷ்யூஸ், பிசிக்கல் ஆகட்டும், மென்டலி ஆகட்டும், இல்லை நம்ம லைஃப்லயே ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸ் இந்த மாதிரி. ஸோ அப்போ என்ன ஒரு எனர்ஜினால அந்த மூலாதார சக்ரா அஃபெக்ட் ஆகுது அப்படின்னா ஃபியர். ஃபியர்னால தான் மூலாதார சக்ரா அஃபெக்ட் ஆகுது. அண்ட் அதை நம்ம எப்படி ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா பை ட்ரஸ்ட், பை ட்ரஸ்டிங் தி ப்ராசஸ், பை ட்ரஸ்டிங் யுவர் செல்ஃப், ட்ரஸ்டிங் த யூனிவர்ஸ். அதாவது பயம் அப்படிங்கிறது மூலாதார சக்கரத்தை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ அந்த பயமை நம்ம எடுக்கணும் அப்படின்னா நம்பிக்கை, நம்பணும், உங்களை நம்பணும், உங்க லைஃபை நம்பணும், இந்த பிரபஞ்சத்தை நம்பணும். இதுதான் அதுக்கு சொல்யூஷன். இதுதான் நான் வந்து லாஸ்ட் வீக் கவர் பண்ணது. இன்னைக்கு வந்து நம்ம பேச போறது வந்து சுவாதிஷ்டான சக்கரா ஆர் சேக்ரல் சக்கரா. ஸோ இந்த சக்கரா வந்து என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னா பேசிக்லி இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ், இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது தான் வந்து இந்த சுவாதிஷ்டான சக்கரா ஆர் சேக்ரல் சக்கரா. இது வேற என்னென்னலாம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னா செக்ஷுவல் டிசையர், கிரியேட்டிவிட்டி, பிளெஷர், இதெல்லாம் வந்து இது கண்ட்ரோல் பண்ணுது. பேசிக்லி இமோஷன்ஸ், ஃபீலிங்ஸ் தான் இது கண்ட்ரோல் பண்ணுது சேக்ரல் சக்கரா. ஸோ இந்த சக்கரா வந்து எப்படி அஃபெக்ட் ஆகும், இது எப்படி அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா கில்ட் ஃபீலிங்னால அஃபெக்ட் ஆகும். இப்போ நம்ம எல்லார் லைஃப்லயுமே வந்து எல்லாம் சரியா போறது இல்லை. சிலது சரியா போகும், சிலது சரியா போகாது. நம்ம ஒண்ணு நினைச்சிருப்போம், ஆனா வேற ஏதோ ஒண்ணு பண்ணிருப்போம். அதுக்கப்புறம் அந்த பாஸ்ட் ரிக்ரெட்ஸ் இருக்கும். அதாவது இது ஏன் நம்ம இப்படி பண்ணோம், இப்படி பண்ணியிருந்திருக்கலாமே அப்படின்னு. அப்புறம் நம்மளையே நம்ம திட்டிப்போம், குறை சொல்லிப்போம். இதெல்லாம் தான் கில்ட் ஃபீலிங் கொடுக்குது. இதெல்லாம் தான் இந்த சக்கராவை அஃபெக்ட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த சக்கரா அஃபெக்ட் ஆனா அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அவங்களோட இமோஷன்ஸோடய அவங்க கனெக்ட் ஆகியிருக்க மாட்டாங்க. இப்போ தன்னோட இமோஷன்ஸோடய அவங்க கனெக்டடா இருக்க மாட்டாங்க, தன்னோட இமோஷன்ஸ்க்கு அவங்க சென்சிட்டிவா இருக்க மாட்டாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்கிறது அவங்க மறைக்க ட்ரை பண்ணுவாங்க. மற்றவங்களுக்கு ஒரு மாஸ்க் ஒன்று போட்டு வெளியில காமிச்சுக்காம எப்படி இருக்கலாம் தன்னோட இமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸும். இவங்கெல்லாம் அந்த சக்கரா இம்பேலன்ஸ் ஆயிருந்தாதான் இப்படி இருப்பாங்க. ஸோ என்ன கில்ட் எனர்ஜினால இந்த சக்கரா இம்பேலன்ஸ் ஆகுது. இப்ப இதை எப்படி நம்ம சரி பண்றது, எப்படி பேலன்ஸ் பண்றது அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன எனர்ஜி தேவை அப்படின்னா இன்னசென்ஸ். இன்னசென்ஸ்னா என்ன? இப்ப யாரை இன்னசென்ட்னு சொல்லுவோம்? குழந்தைங்களை இன்னசென்ட்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன? நீங்க ஒரு குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்க. ஒரு குழந்தை வந்து அழணும்னா அழுதுரும், தூங்கணும்னா தூங்கிடும், பசிக்குதுன்னா சாப்பிடும், இல்ல ஹாப்பியா இருக்குன்னா ரொம்ப ஹாப்பியா இருக்கும். பேசிக்கலி நீங்க அவங்க என்ன நோட் பண்ணோம் அப்படின்னா ஒரு குழந்தை வந்து தன்னோட உணர்வுகளுக்கு கரெக்டா சிங்க்ரனைஸ்டா வாழுது. அது உணர்வுகள் என்ன சொல்லுதோ அதுதான் செய்யுது. அந்த குழந்தை எந்த விதத்திலயும் மறைக்கிறது இல்ல, யாரையும் தப்பா நினைக்காது. ஸோ பீங் அத்தன்டிக் டு யுவர் செல்ஃப், அதாவது நம்மளுடைய உணர்வுகளுக்கு நம்ம உண்மையா இருக்கணும். அந்த மாதிரி நம்ம வாழ ஆரம்பிச்சோம் அப்படின்னா இந்த சக்கரா பேலன்ஸ் ஆயிடும். நம்ம உணர்வுகளுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மறைச்சு நம்ம வாழ ஆரம்பிச்சோம்னா இந்த சக்கரா பேலன்ஸ் இருக்காது. ஸோ இது நம்ம செய்யணும். இது எப்படிலாம் இந்த சக்கரா வந்து இம்பேலன்ஸ் ஆகுது அப்படின்னா ஃபேமிலில இருந்தே ஆரம்பிக்கும். ஃபேமிலியில வந்து நிறைய இமோஷனல் டிராமா, இல்ல ட்ராமாஸ், அபியூசஸ், அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபை ரொம்ப அடிக்கிறது, அப்பா வந்து குழந்தைங்களை அடிக்கிறது, ரொம்ப ரூடா நடந்துக்கிறது, ஸ்கோல்ட் பண்றது, இதெல்லாம் பார்க்கும்போது அந்த குழந்தையோட இமோஷன்ஸ் பிளாக் ஆயிடும். வளரும் போது ஒரு குழந்தை இந்த மாதிரி இமோஷன்ஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ண தெரியாது. அப்ப என்ன ஆகும், அந்த குழந்தைக்கு இமோஷன்ஸ் வந்து பிளாக் ஆயிடும். இதுதான் ஃப்ரோசன் இமோஷன்ஸ் சொல்றாங்க. ஸோ அந்த இமோஷன்ஸ் பிளாக் ஆனா என்ன ஆகும் அப்படின்னா தன்னை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க தெரியாது.
அந்த குழந்தை என்ன ஃபீல் பண்ணுது அப்படிங்கறத எக்ஸ்பிரஸ் பண்ணிக்க தெரியாம வளரும் அந்த குழந்தை. இப்போ ஒரு குழந்தை அழுது அண்ட் இந்த ஒரு வீட்ல ஒரு சண்டை நடக்குது, குழந்தை அழுது அண்ட் அம்மாவோ அப்பாவோ அழக்கூடாது, உங்க கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது அப்படிங்கிறாங்க. பயந்துரும் அது. ஏன்னா அவங்க அம்மா அப்பாவை நம்பிதான் அந்த குழந்தை இருக்கு. அது பயந்து என்ன பண்ணும், அப்படியே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சோம். அந்த டியர்ஸை கண்ட்ரோல் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதோட இமோஷன்ஸ் பிளாக் ஆகுது. அப்ப இந்த குழந்தை அடல்ட்டா நாளைக்கு வளரும் போது என்ன ஆகும், அவங்க இமோஷன்ஸ் அவங்க எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கவே தெரியாது. ஏன்னா அவங்க இமோஷன்ஸோட அவங்களே கனெக்டடா இல்ல. அவங்க எப்படி வளர்க்கப்பட்டிருக்காங்க, நமக்கு அழுக வந்தா அழக்கூடாது, என்ன இமோஷன்னாலும் நம்ம வெளியில காமிச்சுக்கூடாது, இப்படிதான் அது வளர்க்கப்பட்டிருக்கு அந்த குழந்தை. அப்ப அது வளரும் போது பெரிய ஆளானா கூட தன்னோட இமோஷன்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க தெரியாது. அதுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது தெரியாது. அவ்வளவு பெரிய ஆளா இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா எஸ் எஸ் சார். சார் நான் கண்டினியூ பண்ணலாமா சார்? Madam, please proceed. I had some Yeah. net issues. No, no, ஓகே நோ. now okay. Madam, ஓகே. now okay. If possible, நான் எங்க வீட்டுல அங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இல்லையா? you can proceed, madam. Continue. No problem. Madam, recording would have been done. Madam, உங்க வாய்ஸ் கொஞ்சம் சவுண்ட் கொஞ்சம் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுங்க. ஓகே ஃபுல் வால்யூம்ல தான் இருக்கு ஓகே. சார். நான் வேணா இன்னும் சத்தமா பேசுறேன். கொஞ்சம் கொஞ்சம் மேடம். ஓகே, தேங்க்ஸ். ப்ளீஸ் ப்ரொசீட். தேங்க்ஸ். யா ஓகே ஓகே ஓகே. சோ நான் என்ன சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, இமோஷன்ஸ் வந்து பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த குழந்தை வளரும் போது, அது ஒரு அடல்ட்டா இருக்கும் போது அவங்களுக்கு தன்னோட இமோஷன்ஸ் என்னன்னே தெரியாது. ஏன்னா அவங்க கனெக்டடாவே வளரல. அவங்களுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காது அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமலே போயிடும். அண்ட் இவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்சது யாராவது ஒருத்தவங்க செய்யறாங்கன்னா தேர் கம்ப்ளீட்லி குட். அவங்களுக்கு பிடிக்காதது யாராவது செய்யறாங்களா தேர் கம்ப்ளீட்லி பேட். குட் பேட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் அவங்களுக்கு தெரியும் லைஃப்ல. நிறைய ஷேட்ஸ் இருக்கு. ஒருத்தவங்க ஒண்ணுத்துல குட்டா இருப்பாங்க, ஒரு இன்னொரு விஷயத்துல பேடா இருப்பாங்க. இந்த டிஃபரன்ஸ் அவங்களுக்கு தெரியாது. திஸ் ஆர் தட் அப்படிங்கிற ஆப்ஷன்ல தான் அவங்க வளருவாங்க. ஒரு படிப்பு அப்படின்னா கூட டாக்டர் இல்ல இன்ஜினியர் அப்படி யோசிப்பாங்களே தவிர மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்கு, அதுல நான் சூஸ் பண்ணலாம். அதாவது திஸ் வேர்ல்ட் இஸ் வெரி பிக். இதுல நான் பல விஷயங்கள் இருக்கு, பல ஆப்ஷன்ஸ் இருக்கு, நான் எல்லாத்த பத்தியும் யோசிச்சு முடிவெடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. இது இல்ல அது, திஸ் ஆர் தட், இப்படிதான் அவங்க வளருவாங்க. ஏன்னா அவங்க இமோஷன்ஸ் பிளாக் சின்ன வயசுலயே. அண்ட் இன்னொன்னு, இந்த இமோஷன்ஸ் வந்து இம்பேலன்ஸா இருக்கிறவங்க ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க.
எப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு லக்ஸூரியஸ் கார் எடுத்துட்டு வராங்க அண்ட் பங்களோ புதுசா வாங்கியிருக்காங்க அண்ட் புதுசா பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த சக்கரா இம்பேலன்ஸா இருக்கவங்க இவங்களுக்கு எப்படி பணம் வந்ததுன்னு எனக்கு தெரியுது ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா இவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும் அவங்களோட யூத்ல, நான் இந்த மாதிரி பெரிய ஆள் ஆகணும், நான் லக்ஸூரியஸ் கார் வாங்கணும், நான் பங்களோ கட்டணும் அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும். சோ அப்ப என்ன ஆகுது, அது அவங்களுக்கு நடக்கல லைஃப்ல. சோ அப்ப அந்த மாதிரி ஒரு ஆளை பார்க்கும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, இவங்க எப்படி சம்பாதிச்சிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், அந்த மாதிரி ஒரு கமெண்ட் பாஸ். பேசிக்கலி ஜட்ஜ்மெண்ட் அபவுட் அதர்ஸ். உண்மையாவே அவங்க நேர்மையாவே சம்பாதிச்சிருக்கலாம், ஆனா வந்து இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க. அண்ட் இன்னொன்னு, கன்சர்வேட்டிவ் ஃபேமிலியில இருக்கிறவங்க வந்து லேடிஸ் பொதுவா வந்து அவங்க ரொம்ப கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க பேரண்ட்ஸ், இப்படி ட்ரெஸ் பண்ணணும் அப்படி ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லி. சோ அப்ப இப்ப மாடர்னா இருக்கிற பொண்ணுங்களை பார்த்தா அவங்களுக்கு பிடிக்காது. என்ன இவங்க ஸ்லீவ்லெஸ் போடுறாங்க, என்ன ஷார்ட்ஸ் போடுறாங்க, ஜீன்ஸ் போடுறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க சின்ன வயசுல அவங்களுக்கு அதெல்லாம் ஆசை இருந்திருக்கும், விதவிதமா ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்னு. அதை கண்ட்ரோல் பண்ணிருப்பாங்க அவங்க பேரண்ட்ஸ். சோ என்ன ஆகுது, அவங்களுக்கு அந்த கோவம் மனசுக்குள்ள அவங்க இமோஷன் அங்க வந்து ஹர்ட் ஆயிருக்கு. சோ அதனால வேற யாராவது அப்படி ஒரு ட்ரெஸ் பண்ணா அவங்களுக்கு பிடிக்காது, அதை கமெண்ட் பண்ணுவாங்க. அண்ட் சேம் அப்ளைஸ் டு லவ் ஆல்சோ. ஒருத்தவங்களுக்கு வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும்னு இருந்திருக்கலாம், அவங்க பேரண்ட்ஸ் ஒத்து இருந்திருக்க மாட்டாங்க. இப்ப வேற யாராவது லவ் பண்ணா அது என்ன லவ் பண்றது, அது என்ன ஊர் சுத்துறது பாய் ஃப்ரெண்டோட கேர்ள் ஃப்ரெண்டோட அப்படின்னு கமெண்ட் வரும். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஆசை இருந்திருக்கும், அவங்க பேரண்ட்ஸ் நோ சொல்லிருப்பாங்க, அது அவங்களுக்கு பண்ண முடியாம போயிருக்கும். சோ அத இப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் ஜட்ஜ்மெண்ட். நம்ம அடுத்தவங்களை ஜட்ஜ் பண்றோம் அப்படின்னா அது நம்மளோட ஷேடோ சைடுன்னு அர்த்தம். நம்ம எந்த விதத்துல அடுத்தவங்களை கமெண்ட் பண்றோமோ ஜட்ஜ் பண்றோமோ அது நம்மளுடைய பர்சனாலிட்டியில ஒரு பாகம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்னு வந்து என்னன்னா, இமோஷனல் அட்டாச்மெண்ட். இமோஷனல் அட்டாச்மெண்ட் வந்து இந்த சக்ரா இம்பேலன்ஸ் ஆனா வருது. இப்போ அஹ், ஒரு பேரண்ட்ஸ் இருக்காங்க அண்ட் ஒரு பையன் இருக்கான் அப்படின்னா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இமோஷனல் பிளாக்மெயில் பண்ணுவாங்க அந்த பையனை. நாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு உனக்கு வந்து படிக்க வைக்கிறோம், சோ அதனால நாங்க என்ன சொல்றோமோ அது நீ படிக்கணும், நாங்க தான் உங்க பேக் போன், நாங்க இல்லைன்னா நீ இல்ல அப்படின்னு இமோஷனலா அந்த குழந்தைய பிளாக்மெயில் பண்ணி அந்த பையன் என்ன பண்ணுவான், நினைப்பான் ஓ அம்மா அப்பா தான் நம்மள கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்காங்க, சோ அவங்க ஆசைதான் நம்ம ஆசை அப்படின்னு அந்த குழந்தைய நம்ப ஆரம்பிச்சிடும். அதை என்ன பண்ணும், ஓகே நான் அப்பா வந்து டாக்டர் படிக்க சொல்லியிருக்காரு நான் டாக்டர் படிச்சேன், அம்மா வந்து இன்ஜினியர் படிக்க சொல்லியிருக்காங்க நான் இன்ஜினியர் படிச்சேன். ஆனா அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்கும். see we all are individuals. எல்லாருமே வந்து இண்டிபெண்டா நம்ம இருக்கணும், நம்ம ஆசைகளுக்கு நமக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். அந்த குழந்தை என்ன பண்ணுது, அப்பாக்கோ அம்மாக்கோ என்ன ஆசையோ அதை செய்ய ஆரம்பிக்குது. அப்போ அந்த பாயிண்ட்ல இருந்தே அந்த குழந்தை அதோட இமோஷன்ஸோட கனெக்ட் ஆகாம போயிடுது. அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு தெரியாது, அது டாக்டர் ஆயிடும் இல்ல இன்ஜினியர் ஆயிடலாம் வளர்ந்த உடனே. இந்த பையன் ஒரு அடல்ட் ஆகும்போது நீங்க அவன்கிட்ட கேட்டீங்க அப்படின்னா உனக்கு கல்யாணம் பண்ணணும், எந்த மாதிரி பொண்ணு வேணும்னா சொல்ல தெரியாது. ஏன்னா அவன் அம்மா அப்பாக்காகவே வாழ்ந்துட்டான், அவனுக்காக வாழவே இல்லை. அவன் என்ன பண்ணுவான், எங்க அம்மாக்கும் அப்பாவுக்கும் பிடிச்சிருந்தா அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், இப்படிதான் இருக்கும். ஏன்னா அவனுக்கு என்ன பிடிக்கும்னே அவனுக்கு தெரியாம இருக்கு. சோ அப்படி அவனுக்கு கல்யாணம் ஆகுது, அம்மா அப்பா பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்படின்னா இவன் இமோஷன்ஸோடயே இவன் கனெக்ட் ஆகலன்னு போது அந்த பொண்ணோட ஃபீலிங்ஸ் இவனால புரிஞ்சுக்க முடியாது. அது என்ன எதிர்பார்க்குது புரியாது. இவன் இன்ஃபேக்ட் வந்து லேட்டர் பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவன் ரியலைஸ் பண்ணுவான், ஐயோ நமக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே இவ. அது ரொம்ப லேட் ஆயிடும், இட் பி டூ லேட். அண்ட் என்ன ஆகுது, இந்த மாதிரி மேரேஜஸ் ஃபெயில் ஆயிடும். அந்த பொண்ணு ஒரு எதிர்பார்ப்போட வரும், ஏன்னா அந்த பொண்ணு இவங்க அம்மா அப்பா என்ன சொல்றாங்களோ அதை பேஸ் பண்ணி டிசைட் பண்ணிருக்கேன் இவனை கல்யாணம் பண்ணணும்னு. இவன் அவங்க அம்மா அப்பா பேஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறான். ஆனா அவனோட இமோஷன்ஸ்க்கு அவன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. அவனுக்கு பிடிச்ச மாதிரி பொண்ணாவே இருக்காது அந்த பொண்ணு முக்காவாசி. பிகாஸ் அவன் அவங்க அம்மா அப்பாக்காக நினைச்சுதான் அவன் கல்யாணம் பண்ணிருக்கான். சோ அப்ப இங்கெல்லாம் அப்ப பாருங்க, ஒரு சின்ன இமோஷனல் பிளாக், சின்ன வயசுல நடந்த ஒரு இமோஷனல் பிளாக் நம்ம லைஃப்ல எவ்வளவு தூரம் வருது. இதுதான் வந்து என்மெஸ்ட் சில்ட்ரன் அப்படின்னு சொல்றாங்க. இது பசங்களுக்கு பாய்ஸ்க்கு மட்டும் கிடையாது, பொண்ணுங்களுக்கும் இருக்கு.
பொண்ணோட அம்மா வந்து கண்ட்ரோல் பண்ணுது பொண்ணோட லைஃப. நீ இப்படி இருந்துக்கணும், மாப்பிள்ளாட்ட இப்படி இருந்துக்கணும், இப்படி பண்ணணும், அப்படி செய்யணும், திஸ் இஸ் வாட் யூ ஷுட் டிசைட் அப்படின்னு ரொம்ப கண்ட்ரோல் பண்ணும்போது அவங்க பொண்ணோட லைஃப தே வில் ஸ்டார்ட் லிவிங். பொண்ணு வந்து முடிவு பண்ணணும். அம்மாட்ட அட்வைஸ் தான் கேட்க முடியும். பொண்ணு தான் முடிவு பண்ணணும். அவ லைஃப் அதுன்னு அவன் நினைக்கணும். அம்மாவும் வந்து நீ டிசைட் பண்ணு, யூ டேக் சார்ஜ் அப்படின்னு விடணும். விட மாட்டேன். இது இவங்க எல்லாம் தான் அந்த இமோஷனல் அட்டாச்மெண்ட் நான் சொல்றேன். சோ இதெல்லாம் இந்த சக்ரா இம்பேலன்ஸ் ஆனாதான் வரும். ஆனா அந்த இட் அஃபெக்ட் அந்த பொண்ணோட லைஃப் அஃபெக்ட் கூட பண்ண முடியும். சோ அந்த அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் அஃபெக்ட் ஆவாங்க இதனால. சோ அதனால நம்ம ரொம்ப இன்டர்ஃபியர் பண்ணக்கூடாது. லெட் them டிசைட். சோ இதெல்லாம் அந்த சக்ரா இம்பேலன்ஸ்னால வருது. இன்னொன்னு வந்து என்ன அப்படின்னா பிளஷர் டினை பண்ணும்போது, அதாவது குழந்தையா இருக்கும்போது அவங்க ஆசையா ஏதாவது கேட்டிருப்பாங்க பசங்க. ஒரு ஐஸ்கிரீம் வேணும், ஒரு ட்ரெஸ் வேணும், ரொம்ப சிம்பிள் விஷயமா தான் இருக்கும். ஆனா இந்த பேரண்ட்ஸுக்கு நம்ம ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கணும், நம்ம கண்ட்ரோல் பண்ணணும், இல்லாட்டி குழந்தைங்க கெட்டு போயிடும் அப்படின்னு ஏதோ ஒரு நினைச்சிட்டு டினை பண்ணுவாங்க. அவங்களால அஃபோர்ட் பண்ணக்கூடிய விஷயம் அவங்களால வாங்கி தர முடியும். ஆனா ஏதோ ஒரு ரீசன் சொல்லி வேண்டாம், முடியாது அப்படின்னும் போது அந்த குழந்தையோட ஆசை நிராசை ஆகும்போது, நிறைய தடவை நடக்கும்போது அந்த குழந்தைக்கு பெரிய இம்பாக்ட் கொடுக்குது. என்ன நடக்குது அப்படின்னா, ஓகே நான் நினைச்சது எனக்கு நடக்கல, எனக்கு பிடிச்சது எனக்கு கிடைக்கல, அப்ப நான் இதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிப்பேன். அந்த இமோஷன்ஸை நான் கண்ட்ரோல் பண்ணி அது உள்ள பிளாக் ஆயிடும். அப்ப இதுதான் நாளைக்கு கிரேவிங்ஸா மாறுது. நாளைக்கு என்ன ஆகும், இந்த பசங்க வளர்ந்த உடனே ஏதாவது ஒண்ணு பிடிச்சிருக்குன்னா அது இல்லாம அவங்களால வாழ முடியாது. அடிக்ஷனுக்கு போயிடுவாங்க. அது ட்ரக்ஸா இருக்கலாம், ஆல்கஹாலா இருக்கலாம், ஃபுட்டா இருக்கலாம், சாப்பாடு கூட அடிமையிடுவாங்க. அது இல்லாம முடியாது. பிகாஸ் அவங்க சின்ன வயசுல அது நிராகரிக்கப்பட்டிருக்கு. அவங்க அம்மா அப்பாவால கொடுக்க முடியும்னாலும் அதை கொடுக்கல. அப்ப அந்த பிளாக் எப்படி ரிலீஸ் ஆகும்? இப்படிதான் எக்ஸ்ட்ரீமா ரிலீஸ் ஆகும். சோ இதெல்லாம் வந்து இமோஷனல் பிளாக், இந்த சேக்ரல் சக்ரா, சுவாதிஷ்டான சக்ரா அஃபெக்ட் ஆனா நடக்கக்கூடிய விஷயங்கள். ஏன்னா அன்பேலன்ஸ்டா இருக்காங்க. ஐ மீன் அந்த சக்ரா அன்பேலன்ஸ்டா இருக்கு அப்படின்னா அவங்க பிஹேவியர் எப்படி இருக்கும்? அவங்களால வந்து தன்னோட இமோஷன்ஸையே வந்து புரிஞ்சுக்க முடியலன்னா அவங்க எப்படி இன்னொருத்தவங்களோட இமோஷன்ஸ் புரிஞ்சுப்பாங்க? புரிஞ்சுக்க முடியாது. அப்ப இவங்களுக்கு என்ன ஆகும்? ஃப்ரெண்ட்ஷிப் ஃபெயில் ஆயிடும். ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்க முடியாது அவங்களுக்கு. ரிலேஷன்ஷிப் நோ. ஏன்னா அவங்க அவங்க உணர்வுகளோட கனெக்டடா இல்ல. யாரையும் நம்ப மாட்டாங்க. எவ்வளவு தூரம் பேசணும், எங்க நிறுத்தணும் தெரியாது. இது வந்து நாட் ஜஸ்ட் நம்மளுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல மட்டும் இது பாதிக்கிறது கிடையாது. இது வந்து நம்ம எந்த இமோஷனை சப்ரஸ் பண்றோமோ, நம்ம கண்ட்ரோல் பண்றோமோ, அது நாளடைவில் டிசீஸா கூட மாறுது. எங்கெல்லாம் டிசீஸ் வருது? ரீப்ரடக்டிவ் ஆர்கன்ஸ், யூட்ரஸ், இம்பார்ட்டன்சி, ஆண்மை இன்மை, எனிதிங் ரிலேட்டட் டு செக்ஷுவல் திங் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்களுக்கு சேக்கரல் சக்கரா, சுவாதிஷ்டான சக்கரா பிளாக் ஆயிருக்கு. நீ பெயின் வரும், ஸ்பிளீன், வயிற்றுக்குள்ள இருக்க ஒரு ஆர்கன் ஸ்பிளீன்ல ப்ராப்ளம் வரும், யூரினரி இன்ஃபெக்ஷன்ஸ், பிளெக்சிபிலிட்டி இருக்காது, செக்ஷுவல் டிசைரே இருக்காது அவங்களுக்கு. வந்து கல்யாண வாழ்க்கையில ஒரு செக்ஷுவல் டிசைரே இருக்காது அவங்களுக்கு. தே cannot satisfy their partner. ஏன்னா அவங்களுக்கு அவங்க இமோஷனோட கனெக்டடா இல்ல. அண்ட் இது ரொம்ப எக்ஸசிவா இருக்கு அப்படின்னா அதோட எஃபெக்ட் வேற. இப்போ ஒரு பொண்ணுக்கு ரொம்ப ரொம்ப எக்ஸசிவா இருக்கு இந்த எனர்ஜி அப்படின்னா அந்த ஹஸ்பண்டை விட்டுட்டு இருக்கவே இருக்காது. அவங்க அபிஷியல் ட்ரிப் போனாலும் நான் அங்க வரணும், எங்க போனாலும் கூடவே இருக்கணும். அவங்க ஹஸ்பண்ட் இல்லாத வாழ்க்கையை அவங்களால திங்கே பண்ண முடியாது. பிகாஸ் அந்த சக்கரால எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சின்ன வயசுல ஏதாவது ஒரு விஷயத்துல அஃபெக்டா இருக்கும் அந்த பொண்ணு. அது வளரும் போது இப்படிதான் பிஹேவ் பண்ணும். இட்ஸ் அகைன் அ ப்ராப்ளம் ஃபார் ஹர் ஹஸ்பண்ட். அண்ட் இது கைஸ்க்கு இப்படி இருக்கு அப்படின்னா நிறைய கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கும் ஆனா இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் மாதிரியே பேசுவாங்க. அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. எது வரைக்கும் நிறுத்தணும், எங்க பேசணும், உண்மையா எப்படி இருக்கிறது தெரியாது. ஏன்னா அவங்க சின்ன வயசுல அது பிளாக் ஆயிருக்கு. அண்ட் இவங்க
இப்போ ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க, இல்ல லவ்வர்ஸே இருக்கிறாங்க அப்படின்னா, ஒரு பிரச்சனை அப்படின்னா ரொம்ப எடுத்தம் கவுத்தம் தான் டிசைட் பண்ணுவாங்க. பிகாஸ் இவங்களுக்கு எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. நீ என்ன புரிஞ்சுக்கல அப்படின்னா கிளம்பு, டிவர்ஸ் பண்ணிக்கலாம், பிரேக்கப் பண்ணிக்கலாம். இம்மீடியட்டா அவங்களுக்கு உட்கார்ந்து நம்ம சார்ட் அவுட் பண்ணலாம், எந்த விஷயம் பேசி நம்ம சரிப்படுத்தலாம்ன்ற ஒரு எண்ணமே வராது. திஸ் ஆர் தட், ஒண்ணு இரு இல்ல கிளம்பு. ஏன்னா அவங்க அவங்க இமோஷன்ஸோட கனெக்டே ஆகல அப்படிங்கிறதுனால அந்த பொண்ணோட இமோஷன்ஸ் அவங்களுக்கு புரியாது. இவங்க மேலேயே தப்பு இருக்கலாம், ஆனா ஒத்துக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்க இமோஷன்ஸோட அவங்க கனெக்டடா இல்லையே. அவங்க அவங்களுக்கே உண்மையா இல்லையே. அவங்க எப்படி இன்னொருத்தவங்களுக்கு உண்மையா இருப்பாங்க? அங்கேயே பிரச்சனை இல்ல. இது ரொம்ப கம்மியா இருக்கு, எனர்ஜி ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்னா அவங்க எப்படின்னா அவங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பே பிடிக்காது. யாரோடையும் பேச மாட்டாங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட மீன் ஃப்ரெண்ட்ஸோட போறது வருது பேசுறது கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணுவாங்க. செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. இமோஷன் ரிலேட்டடான எந்த விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ளுக்குள்ள பாஸ்ட் ரிக்ரெட்ஸ், அதாவது தன் அவங்க பண்ண விஷயங்கள், அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் ரொம்ப பாதிச்சிருக்கும். தன்னையும் அவங்க நொந்துக்கிறது, திட்டிக்கிறது, குறைச்சு மதிப்பீடு பண்றது, அவங்க ஆசைகள் எல்லாம் பிளாக் ஆயிருக்கும் சின்ன வயசுல. சோ இதெல்லாம் தான் வந்து இப்படி காமிக்கிறது. ஏன் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரேப் பண்றாங்கல்ல, அவங்க அந்த விக்டிமும் வந்து சக்கராவால இம்பேலன்ஸ் ஆயிடும். ஒரு ரேப் விக்டிம் சக்கரா இம்பேலன்ஸ் ஆயிடும். அவங்களுக்கு யாரை கண்டாலும் பயப்படுவாங்க. அவங்களுக்கு அந்த கில்ட் ஃபீலிங் வந்துடும், குற்ற உணர்ச்சி வந்துடும். ஐயோ நமக்கு இப்படி நடந்துருச்சு அப்படின்னு. அதே மாதிரி ரேப் பண்றவனும் அவனும் ஒரு விக்டிமா தான் இருப்பான். அவனுக்கு சின்ன வயசுல ஏதோ நடந்திருக்கும், அதனாலதான் அவன் இப்படி பிஹேவ் பண்றான். சோ பகவத்கீதையில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈவன் த வேர்ஸ்ட் சின்னர்ஸ் கேன் பிகம் அ யோகி. எவ்வளவு நீ பாவம் பண்ணியிருந்தாலும், எவ்வளவு நீ மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தாலும் உன்னால யோகியா மாற முடியும். யூ கேன் பிகம் அ யோகி அண்ட் கனெக்ட் டு த சோர்ஸ். அண்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்றாரு? அன்லெஸ் யூர் அ சைல்ட் லைக் யூ கேனாட் கெட் இன் டு த கிங்டம் ஆஃப் காட் அப்படிங்கிறார். அதாவது நீங்க ஒரு சைல்டு மாதிரி உண்மையா இல்ல, உங்க உணர்வுகளுக்கு இல்லைன்னா நம்ம கடவுள் தன்மை அடைய முடியாது, கடவுள்கிட்ட போக முடியாது அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? நம்ம இந்த மாஸ்க் எல்லாம் தூக்கி எறியணும். நான் போட்டுக்கொள்ள ஒரு மாஸ்க், நம்ம இமோஷன்ஸை ஹைட் பண்ணிட்டு அதை எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா, எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியாம எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அது அந்த அளவுக்கு இந்த சக்கராவை அஃபெக்ட் பண்ணும். ஸோ ஒரு பேலன்ஸ்டா இருக்கு இந்த சக்கரா. பேலன்ஸ்டா இருக்குன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? அவங்க லைஃப் அவ்வளோ அழகா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய டிராவல் பண்ணுவாங்க, பீச்சுக்கு போவாங்க, பிடிச்ச இடங்களுக்குலாம் போவாங்க. அவங்களுக்கு என்ன பிடிக்கும்னு அவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அவங்களோட கனெக்டடா இருக்காங்க. சோ அவங்களுக்கு யாரை பிடிக்கும்னு தெரியும். அவங்களுக்கு பிடிச்சவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியும். அவங்க ஃபீலிங்ஸ் எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு தெரியும். சோ அவங்களுக்கு எல்லாமே நீட்டா போகும். ஏன்னா அவங்க இமோஷனலி கரெக்டா இருக்காங்க. அவங்க செக்கல் சக்கரா பேலன்ஸ்டா இருக்கு. அவங்க திஸ் ஆர் தட்லாம் இருக்க மாட்டாங்க. அவங்க லைஃப்ல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு இருப்பாங்க. அண்ட் பேசிக்கலி அவங்களுக்கு முக்கியமான விஷயம், அவங்க இமோஷன்ஸை சப்ரஸ் பண்ண மாட்டாங்க. தன்னையே அவங்க மன்னிச்சுப்பாங்க. எல்லாரும் தப்பு பண்ணுவோம், தெரியாம பண்ணலாம், தெரிஞ்சு பண்ணலாம். பட் அதோடய வாழக்கூடாது. நம்ம நம்மள மன்னிச்சாதான் அடுத்தவங்களை மன்னிக்க முடியும். சோ நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அது இந்த குற்ற உணர்ச்சியோட வாழறத முதல்ல நிறுத்தணும். இல்ல நம்ம யாரோ நம்மள ஏதோ பண்ணிட்டாங்க, லைக் அப்பா அம்மா அபியூஸ் பண்ணிட்டாங்க, இல்ல ரேப் விக்டிம்ஸ், இது மாதிரி எனக்கு நடந்துருச்சு சந்தர்ப்ப சூழ்நிலையில, நான் அதுக்கு காரணமே இல்ல. அப்ப ஏன் அது மனசுல சுமந்துட்டு இருக்கணும்? நம்ம நம்மளையே மன்னிச்சிடணும், அதை மறந்துடணும். we have to move on. அதை கத்துக்கணும் அந்த ஸ்கில்ல. அண்ட் ஏதாவது யாரோ உங்களுக்கு ஜட்ஜ் பண்றாங்க, நீ இந்த மாதிரி அந்த மாதிரி, அதை பத்தி கவலையே படாதீங்க. அது அவங்க ஒப்பீனியன். அவங்க லைஃப் அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கோ அதை அவங்க நமக்கு சொல்றாங்க. அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம், ஹர்ட் ஆக வேண்டாம். அந்த எனர்ஜி நீங்க அப்சர்வ் பண்ணுங்க. திஸ் இஸ் மை லைஃப். என் இமோஷன்ஸோட நான் கனெக்டடா இருப்பேன், நான் சென்சிட்டிவா இருப்பேன்.
நம்ம லைஃப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்க அடுத்தவங்களோட இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம், உங்க இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது என்னவா இருந்தாலும் சப்ரஸ் பண்ணாதீங்க. உங்க இமோஷன்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, சென்சிட்டிவா இருங்க. இப்போ மூலாதார சக்கராக்கு நான் என்ன சொன்னேன்னா, கனெக்ட் வித் நேச்சர், வெறும் கால்ல நடங்க, மண்ணுல, கார்டன்ல. அது வந்து உங்க சக்கராவை பேலன்ஸ் பண்ணும்னு சொன்னேன். அந்த மாதிரி சேக்ரல் சக்கரா ஆர் சுவாதிஷ்டான சக்கரால வாட்டர் எனர்ஜி ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு எமோஷனலி ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுதா, கோ அண்ட் டேக் அ ஷவர், குளிச்சுட்டு வாங்க, காம் ஆவீங்க. அண்ட் யாரையும் பிளேம் பண்ண வேண்டாம். நீங்களும் யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அடுத்தவங்க உங்களை ஜட்ஜ் பண்ணாலும் அதை கண்டுக்காதீங்க. யாரையும் பிளேம் பண்ண எனி இஷ்யூஸ், நீங்க அதை வந்து எந்த ஒரு விஷயம் நம்ம வந்து இமோஷன்ஸை பிளாக் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்கு பேச தெரியாம போயிடுது. ஏன்னா நம்ம ஹைட் பண்றோம் நம்ம எமோஷன்ஸ். அதுவே நீங்க உங்க உணர்வுகளுக்கு உண்மையா இருந்தீங்க அப்படின்னா, நம்ம நினைக்கிறத சொல்லணும்னு நம்ம நினைப்போம். அந்த சொல்றதுலயும் வந்து ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. ரொம்ப அழகா சொல்லணும், கரெக்டா சொல்லணும். இப்போ ஒருத்தவங்க தப்பே பண்ணிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட நீ இப்படி, நீ அப்படி பண்ண அப்படி சொல்லாம, நான் இப்படி நினைக்கிறேன், நான் இப்படி ஃபீல் பண்றேன், நீங்க கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க, அப்படி கேளுங்க. அப்போ அவங்களே கூட யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கலனாலும் விட்டுருங்க. பட் நீங்க கரெக்டா உங்க பாட்டை நீங்க பண்ணீங்களா? ஏன்னா இது நீங்க பழக பழக என்ன ஆகும் அப்படின்னா, என்ன இமோஷனலி நீங்க டிஸ்டர்ப் ஆனாலும் உங்க ஃபீலிங்ஸை நீங்க எக்ஸ்பிரஸ் பண்ண கத்துட்டீங்க, அந்த ஸ்கில்ல நீங்க வளர்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களை புரிஞ்சுக்கிறவங்க கரெக்டா புரிஞ்சுப்பாங்க. ஏன்னா நம்மளோட இமோஷன்ஸுக்கு நம்ம உண்மையா இருக்கும். ட்ரூத் எப்பவுமே நல்லதுதான். நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு அலைன் டு ட்ரூத்ங்கிறது ரொம்ப முக்கியம். சோ என் இமோஷன்ஸ்க்கு நான் உண்மையா இருக்கணும். எனக்கு அது பிடிக்கலன்னா பிடிக்கல, பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு. ஏன் பிடிச்சிருக்கு, ஏன் பிடிக்கல, ஏன் நான் இதுல ரொம்ப டிஸ்கம்ஃபர்ட்டா இருக்கேன். இமோஷன்ஸ் அப்படின்னா, நம்ம ஒரு ஃப்ளவரை தொடும்போது ஒரு நல்ல ஃபீல் இருக்கும். இவ்வளவு அழகா இருக்கேன் இந்த பெட்டல், இந்த கலர் இவ்வளவு அழகா இருக்கு, இந்த ஸ்மெல் இவ்வளவு அழகா இருக்கு. லைஃபை என்ஜாய் பண்ணுங்க. கிரியேட்டிவா என்னென்ன பண்ண முடியுமோ லைஃப்ல பண்ணுங்க. அதெல்லாம் வந்து இந்த சக்கராவை பேலன்ஸ் பண்ணும். உங்களுக்கு வந்து ஆர்ட் ரொம்ப பிடிக்குமா, பெயிண்டிங் பிடிக்குமா, பண்ணுங்க. யூ லைக் கார்டனிங், டூ இட். யூ லைக் குக்கிங், நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா குக் பண்ணுங்க. கலர்ஸ் பிடிக்குமா, எக்ஸ்ப்ளோர் இன் டிஃப்ரெண்ட் கலர்ஸ். நிறைய டிராவல் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கு, டிராவல் பிடிச்சிருக்குன்னா டிராவல் லாட். பீச்சுக்கு போங்க. கிரியேட்டிவா நீங்க ரொம்ப லைஃப்ல கொண்டு வரும்போது, அதை ரசிச்சு நீங்க இன்வால்வ் ஆகும்போது இந்த சக்கர பேலன்ஸ் ஆகுது. ஸோ அண்ட் இன்னொன்னு என்ன அப்படின்னா, நம்ம மெயினா நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது ரெகுலர் மெடிடேஷன். மெடிடேஷன் வந்து இஸ் அ மஸ்ட். அண்ட் மெடிடேஷன் பண்ணும்போது உங்களோட ஃபீலிங்ஸை விட்னஸ் பண்ணும். அந்த இமோஷன் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, உங்க இமோஷன். ஸோ உங்க இமோஷன்ஸ் அப்படியே விட்னஸ் பண்ணுங்க, அதை அப்படியே லெட் இட் கோ. இமோஷன்ஸ் வந்து ஒரு ஃப்ளோ மாதிரி போயிட்டே இருக்கணும், ரிவர் மாதிரி அப்படியே போயிட்டே இருக்கணும், பிளாக் பண்ணக்கூடாது. அங்கதான் அதுதான் நீங்க கத்துக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு சோகமா இருக்கா, ஃப்ளோ பண்ண விடட்டும், விடுங்க. சந்தோஷமா இருக்கா, அதையும் என்ஜாய் பண்ணுங்க. கோவமா இருக்கா, விடுங்க. லெட் த இமோஷன் ஃப்ளோ. இந்த ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி ஆர் இமோஷன் போயிட்டே இருந்தாதான் நம்ம கரெக்டா திங்க் பண்ணுவோம், கரெக்டா பிஹேவ் பண்ணுவோம் லைஃப்ல, அண்ட் எந்த டிசீஸும் இல்லாம இருக்கும். ஸோ லெட் த இமோஷன் ஃப்ளோ. ஸோ நிறைய மெடிடேட் பண்ணுங்க. மெடிடேஷன்ல உங்க இமோஷன்ஸ் என்னன்னு விட்னஸ் பண்ணுங்க. அண்ட் அதை எப்படி ஹேண்டில் பண்றது, ரியாக்டிவா இருக்காதீங்க, ரொம்ப ஓவர் இமோஷனலா இருக்காதீங்க. இந்த எனர்ஜி எக்ஸசிவா இருக்கவங்க எல்லாம் ஓவர் இமோஷனலா இருப்பாங்க, டிராமா பண்ணுவாங்க, ஒண்ணுமே இல்லாத விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணுவாங்க. இவங்க எல்லாம் ஓவர்லி இமோஷனல், அவங்களுக்கெல்லாம் வந்து சக்கரா பிளாக் ஆயிருக்கு. ஸோ அதை எப்படி அன்பிளாக் பண்றது, விட்னஸ் பண்ணுங்க. அண்ட் சைலன்ஸ் நிறைய சைலன்ஸ் மெடிடேஷன் நிறைய பண்ணுங்க. மௌன விரதம் நம்ம நிறைய இருக்க இருக்க நம்ம இமோஷன்ஸ் எப்படி போயிட்டு இருக்கு, நம்ம எப்படி ஃபீல் பண்றோம், இதெல்லாம் நமக்கு தெரியும். ஸோ அதெல்லாம் பாருங்க.
எனி சுச்சுவேஷன் ரியாக்ட் பண்ணாம ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. இதை எப்படி நான் ஹேண்டில் பண்றது அப்படின்னு யோசிங்க. காமன் சென்ஸ், இன்னர் ஃபீலிங், இது ரெண்டையும் வச்சு அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண. இதை நான் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணா நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லாம பண்ண முடியும். அப்படி இமோஷனலா பிளாக் ஆகாம, சப்ரஸ் பண்ணாம, மனசை ரொம்ப கண்ட்ரோல் பண்ணாம ஃபீலிங்ஸை அதை அப்படியே ஃப்ளோ பண்ண விட்டு உங்க காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுங்க. கரெக்டா பேசுங்க. அடுத்தவங்களை பிளேம் பண்ணி பேசாம கரெக்டா பேசுங்க. இதை நீங்க கண்டினியூஸா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலே ஈஸியா இருக்கும். அந்த சக்கரா பேலன்ஸ். உங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் ஆர் வெரி காமன். எல்லாரும் மிஸ்டேக்ஸ் பண்றதுதான். எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலும் உங்களை நீங்க மன்னிச்சுக்கோங்க, மறந்துடுங்க. மூவ் ஆன் வித் யுவர் லைஃப் அண்ட் யூஸ் வாட்டர் எனர்ஜி. உங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னா போய் குளிங்க, கொஞ்சம் காம் ஆகுங்க, சைலண்டா இருங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரியலையா, பி சைலண்ட். அண்ட் டு நாட் ஜட்ஜ் எனிபடி. உங்களையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க, அடுத்தவங்களையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. யார் என்ன சொன்னாலும் பெருசா நீங்க எஃபெக்ட் ஆகாதீங்க. அது அவங்க ஒப்பீனியன். அண்ட் இந்த எனர்ஜி ஜாஸ்தியா இருக்கிறவங்க தன்னோட டெசிஷன் மேல அவங்களுக்கு நம்பிக்கையே இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனைனா எல்லார்கிட்டயும் பேசுவாங்க. அண்ட் அவங்க டெசிஷனை இவங்க டெசிஷனா மாத்திப்பாங்க. இதெல்லாம் வந்து சக்ரா இம்பேலன்ஸ் பண்ண இண்டிகேஷன் தான். ஸோ நம்ம டிசைட் பண்ணோம் நம்ம லைஃப். ஏன்னா நம்ம லைஃப் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி. என் லைஃபுக்கு நான் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, உங்க லைஃபுக்கு நீங்க தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. we are all வந்து இந்த மூவி டைரக்டர்ஸ் எப்படி ஒரு மூவியை டைரக்ட் பண்றாங்க, அந்த மாதிரி நம்ம எல்லாரும் நம்ம மூவியை டைரக்ட் பண்றோம். நான் என் படத்தை டைரக்ட் பண்றேன், நீங்க உங்க படத்தை டைரக்ட் பண்றீங்க. ஒரு படம் நல்லா இருந்தா தானே உங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதை எப்படி நல்லா அழகா மாத்திக்கலாம்னு நீங்க தான் யோசிக்கணும். ஸோ இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணாதீங்க, ஃபிட்னஸ் பண்ணுங்க, நிறைய மெடிடேட் பண்ணுங்க, யூஸ் யுவர் காமன் சென்ஸ், ரியாக்ட் பண்ணாதீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. யாரையும் பிளேம் பண்ணாதீங்க, ஜட்ஜ் பண்ணாதீங்க. உங்களையும் நீங்க பிளேம் பண்ணிக்காதீங்க, உங்களையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க. கிரியேட்டிவ் டாஸ்க்ல நிறைய இன்வால்வ் ஆகுங்க. வாட்டர் எனர்ஜி யூஸ் பண்ணிக்கோங்க. கனெக்ட் வித் நேச்சர். உங்க எமோஷன்ஸ்க்கு சென்சிட்டிவா இருங்க. இதெல்லாம் நீங்க பண்ண இந்த சக்கரை பேலன்ஸ் ஆயிடும். ஸோ ஹோப் என்னோட டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் லிஸ்னிங். தேங்க்யூ வெரி மச்.